வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடியும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஆரோக்கியமான வெயிலுக்கு இதமான சொரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ மூலமாக சொரக்காயில் இருக்க நன்மைகள், இந்த குழம்பு எப்படி செய்கிறது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இதை நான் அப்பப்போ சொல்லிட்டே இருக்கேன். இப்போ நம்ம தோல் வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம். கையில் அழுத்தி பாருங்கள், நெகம் சொரக்காயில் பதிஞ்சுது அப்படின்னா அது பிஞ்சு சொரக்காய். அந்த மாதிரி உள்ள சொரக்காய் தான் வாங்கி நீங்கள் குழம்பு இல்லை புளிக்குழம்பு, சாம்பார், பொரியல், கூட்டு எதுனாலும் அப்படி நீங்கள் வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். தோல் நல்லா சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். சொரக்காயில் வந்துட்டு விட்டமின் ஏ, சி, டி, B2, B3, B5, B6 போல இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே போல் இதில் கால்சியம், காப்பர் இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்குது. அதே போல் இதில் நார்ச்சத்து நிறையவே இருக்குது. நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம உடலில் வந்துட்டு நம்ம உடலில் இருக்கிற கழிவு தங்க விடாமல் வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இது நார்ச்சத்து இருக்கனால கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் இது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது. உடலில் ஊட்டச்சத்தை உறிஞ்சி நமக்கு ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு இந்த சொரக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம சொரக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தட்டைப்பயிறு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அந்த டம்ளரோட அளவு 100 கிராம். ஒரு சொரக்காய்க்கு 100 கிராம் அளவு தட்டைப்பயிறு போட்டிங்க அப்படின்னா சொரக்காவும் தட்டைப்பயிரும் நல்ல பெசரி இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் நான் விட்டேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. தட்டைப்பருப்பு வாங்கினீங்க இல்லை எந்த பயிறு வகை வாங்கினாலும் அதை லைட்டாக வெறும் வானிலையில் வறுத்துட்டு ஹீட் நல்லா குறைஞ்சோன்னே ஒரு ஏர்டை பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் செல்லு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். நான் அந்த போல் வறுத்துட்டு ஸ்டோர் பண்ண பருப்பு 100 கிராம் அளவு எடுத்து உள்ளே சேர்த்தாச்சு. அது விசில் வந்துகிட்டே இருக்கட்டும் நமக்கு. இப்போ அது கூட தக்காளி ஒன்று சேர்த்து அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குழம்பு. அதுவும் இல்லாமல் வெயில் டைமில் இந்த சொரக்காய் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிலோட ஹீட்டில் நம்ம உடம்பு ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு சொரக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 4 விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு லைட்டாக நசுங்குச்சு அப்படின்னா ஓகே. ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கணும் இல்லைங்களா, அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்ச விழுது, கூட கொஞ்சம் தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். நான் வந்து புளிக்குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே போல் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குட்டியாக இருக்கிற எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1/4 மூடி அளவு துருவன தேங்காய், அதை அரைச்ச விழுதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மேலால் நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இவ்வளோதான் தாளிப்பு. இதை நம்ம குழம்புல உள்ளே சேர்த்தாச்சு. மேலால் வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கோங்க. நம்மளோட சொரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. இந்த சொரக்காய் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா குடல் புண்ணாரும், ரத்தம் சுத்தமாகும், நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தரும், உடல் நல்லா வலுப்படும், மூல நோய் சரியாகும். அதே போல் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் தாராளமாக இந்த சொரக்காய் எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் இது வந்து பித்தத்தை வந்து நல்லாவே குறைக்க செய்யுது. இந்த வெயில் டைமில் நம்ம உடம்பு நல்லா சூடாக இருக்குது அப்படின்னா சொரக்காய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து நார்ச்சத்து, நீர்ச்சத்து ரெண்டுமே இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வெயில் டைமில் இந்த போல் உணவு வகைகள் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வேத்து கொட்டி ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருப்போம். அப்போ இந்த மாதிரி மதிய உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது, எனர்ஜி தரும். அவ்வளோதான், சூப்பரான இந்த வீடியோ. ஈஸியாக இருக்க இந்த சொரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.